டனல் படம் ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ். இது ஏண்டா போனோம்னு ஆயிடுச்சு. ஏன்னா 150 ரூபா கொடுத்ததுக்கு தூங்கிட்டானா வரலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஓடிடியில் பார்க்குறதுன்னா 250 MB அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 700 MB கூட அதிகம் தான் நான் சொல்லுவேன். டனல் இந்த படத்தை பார்க்காம இருக்கலாம். அப்படி ஒரு படம் தான் அது. நல்ல படம்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே மொக்கை பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. வில்லனுக்கு ரீசனே இல்லாமல் ஃபஸ்ட்டு பணம் தான் முக்கியம்னு சொல்கிறான். அப்புறம் கடைசியில் பணம் எனக்கு முக்கியம் இல்லை, என் தம்பி தான் முக்கியம் எனக்குறான். அப்புறம் தம்பி முக்கியம் இல்லை, எனக்கு அந்த போலீஸ்காரங்களோட உயிர் தான் முக்கியங்கிறான். அது யாரோ பண்ண போலீஸுக்கு எல்லா போலீஸும் பழி வாங்குற மாதிரி இருக்குது இந்த படத்தில். பட் ஆனால் இப்படி ஒரு படத்தை நான் இது வரையும் பார்க்கல. வில்லனுக்கு இப்போ இவ்வளோ வீக்கான ஒரு வில்லன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம மிரையில் கூட வில்லனை எப்படி சூப்பராக காட்டியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் அந்தளவுக்குலாம் இல்லை. டனலில் வேலை செய்கிறவங்க ஒருத்தங்க, ஐ மீன் அந்த வில்ல டனலில் வேலை செஞ்சிட்ருப்பான். அப்போ அவன் தம்பி அங்கே போலீஸுக்கிட்ட மாட்டிக்காரு. பேங்க்கில் கொள்ளடிச்சு, அது பேங்க்கில் கொள்ளடிச்சு அவ்வளோ நியாயமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறமேட்டு விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க, அங்கேருந்து வந்த ஃபேக்ட்ரி பற்றி பேசுகிறாங்க, நிலக்கரி பற்றி பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கான தீர்வுகள் எதுவும் இல்லை. சில சீன்ஸ்லாம் தூங்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அதர்வா நல்லா பண்ணுங்க. அவரோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ரீசனே இல்லாமல் சண்டை போட்டுக்கிறது தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன படம் 100 மாதிரியாக தான் இருக்கும். 100ன்னு ஒரு படம் பார்த்துருக்கோம்ல, அதர்வாதே, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் 100 கூட நல்லா இருக்கும். இந்த படம் அந்த அளவுக்குலாம் இல்லை. மேபி சில படங்கள் தான் செட் ஆகிடுது. பட் ஆனால் இந்த படங்கள் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கதையாக செட் ஆகலை. அப்புறம் அஸ்வினுங்கிறவர் தான் வில்லனாக பண்ணிக்கிறாரு. அவர் ஹீரோவாக தான் பண்ணிட்டு இருந்தார். நல்லா சுமார் குமார்லாம் ஹீரோவாக தான் பண்ணிட்டு. இதில் வில்லனாக பண்ணி அவரை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக காட்டி அவர் தான் அந்த கேனத்தனம் பண்ணிருப்பார். உட்காந்து அதுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பித்து அதை டனலில் இங்கேருந்து பேங்க்கில் போய் கொள்ளடிச்சு அதை தூக்கிட்டு ஒரு இடத்துல போட்டு ஒரு மாதிரி ஆக்கி வச்சுக்கிறாங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நமக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் போர் அடிக்கிற மாதிரி தான். சுவாரஸ்யமாக கொண்டு போகிறது இந்த அதர்வாவும் அப்புறம் சினிமாட்டோகிராஃபின்னா சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. மற்றபடி படமாக பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லை. படம் முடிஞ்சு வெளியே வரப்போ வெக்ஸாகி தான் வெளியே வருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது படம் பார்க்குறப்ப. ஓவராலாக வந்த படங்களில் இந்த படம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். மொக்கன்னு கூட சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ். நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எதனால படம் பிடிக்கலங்கிறீங்க? கான்செப்டே இல்லை ப்ரோ, அப்படிதான் இருக்கும். அவனுக்கு எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஜாயின் ஆகிறானுங்க, அது ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறான், அது ஒரு ரீசன் இருக்கும். அப்புறம் அந்த எஸ்ஐ என்ன பண்ணுறான், அது ஒரு ரீசன் இருக்கும். வில்ல எதுக்காக பண்ணுறான், அது ஒரு ரீசன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு படம் ஒரு ½ அன் ஹவர்லேயே முடிஞ்சிடுச்சு. ஒரு ஃப்ளாஷ்பேக் கட் ஒன்று வரும், அதோட முடிஞ்சிடுச்சு. அவர் கோமாளி படத்தில் நடிச்சிருப்பார்ல அந்த கண்ணாடி போட்டு டாக்டரா, அவர் பேர் என்ன, அந்த காமெடி ஆக்டர், அந்த சீனோட முடிஞ்சுது படம். அந்த ஃப்ளாஷ்பேக்கோட முடிஞ்சிச்சு படம். ஒரே நாள்ல இல்லை. இப்போ நம்ம கத்தி படத்தில் கத்தி கைதி இல்லை, கத்தி ஒரு நாள் நைட்டு தான்டா. கைதி கத்தி ஏதோ ஒன்று வச்சுக்க. கத்தி கொக்கோ கோலா கம்பெனி மாதிரி, இது நிலக்கரி டனல். அது மாதிரி தான். அதுக்காக அந்த சுற்றி இருக்க கிராமம் அதெல்லாம் இது ட்ரை பண்ணி பேங்க் அவங்களே லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் அடைக்க முடியாது அந்த விவசாயிகளால். அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வில்ல ரிவெஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.25 மணி நேரம் வேஸ்ட்டு பண்ணிட்டாரு. அதர்வா பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் போலீஸாகவும் இருக்க மாட்டார். நீ ஏன்டா அப்படி பண்ண, அந்த இடத்துல ஒரு அடி விழுவோம் அவருக்கு. அப்புறம் வேற என்ன, ஹீரோயின் எதுக்குன்னு தெரில, அது சும்மா வச்சுக்கிறாங்க ஹீரோயின் நமக்கு வேணும் அப்படின்னு. மியூசிக்கே இல்லை, ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். நம்ம இவர் யாரு, நாடோடியில் காதல் அடி வாங்குவானே, அவன் பேர் என்ன, பரணி. அவரு பரணிக்கெல்லாம் செம ஆக்ஷனு.
பரணிலாம் செம்ம ஆக்ஷன், ஒரே போடு தான் முன்ன தனியா செத்து போயிடுவா. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஓவரால் எப்படி தான் இருக்கு? ஓவரால் படம் வேஸ்ட்டு. நீங்கள் லவ்வர்ஸ் கூட போகிறீங்க, டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சி தூங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம். ரேட்டிங் ரேட்டிங் 4.